அறிவிச்சுடர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொலியில் நம்முடைய இணைந்திருப்பவர் பகுத்தறிவு எழுத்தாளர் மன்றத்தினுடைய தலைவர் முனைவர் வா நேரு அவர்கள். வணக்கம். அறிவிச்சுடர் பார்வையாளர்களுக்கு என்னுடைய வணக்கம். தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இணையதளத்தில் ஒரு கண்டன அறிக்கை எழுதியிருக்காரு. மொழிகளுக்கான நிதி ஒதுக்கீடு, சமஸ்கிருதத்துக்கான நிதி ஒதுக்கீடு எவ்வளவு, மற்ற மொழிகளுக்கான நிதி ஒதுக்கீடு எவ்வளவு ஒன்றிய அரசு செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி எழுதிட்டு, அதில் ஒன்றிய அரசு இந்தியாவில் எந்த மாநிலத்திலுமே மாநில மொழியாக இல்லாத சமஸ்கிருதத்திற்கு அதிக நிதி கொடுத்திருக்கிறார்கள். பல்வேறு மாநிலங்களில் மாநில மொழியாக தற்போது மக்களால் பேசப்பட்டு வரக்கூடிய மொழிகளுக்கு குறைவான நிதியை ஒதுக்கியிருக்கிறார்கள். சமஸ்கிருதத்திற்கு மற்ற மொழிகளுடைய ஒதுக்கப்பட்ட தொகையில் 61 விழுக்காடு, மொத்தமாக மொழிகளுக்காக ஒன்றிய அரசு ஒதுக்கிய தொகையில் 61 விழுக்காடு சமஸ்கிருதத்திற்கு ஒதுக்கியிருக்கிறார்கள். ஸோ இதை பற்றிய நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லுகிற போது, இது தமிழுக்கு போலி பாசம், சமஸ்கிருதத்துக்கு அதிக நிதி, மற்ற மொழிகளுக்கு அநீதி என்று அவர் சொல்லியிருக்கிறார். திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கே. வீரமணி அவர்கள் கண்டன அறிக்கை வெளியிட்டு ஒப்பிட்டு விளக்கமாக அறிக்கை எழுதியிருக்கிறார்கள். இது ஒரு பெரிய சூட்சுமமான நிகழ்வு என்று சொல்லியிருக்கிறார்கள். பல்வேறு எதிர்க்கட்சி தலைவர்கள் இதை கண்டித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாடுடைய முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மிக சரியாக சமஸ்கிருதத்திற்கு அதிக நிதி, மற்ற மொழிகளுக்கு அநீதி என்ற தலைப்பில் தன்னுடைய கருத்தை, தன்னுடைய கண்டனத்தை ஒன்றிய அரசிற்கு தெரிவித்திருக்கிறார்கள். இதை நாம் வரவேற்கிறோம். ஒரு ஆளுங்கட்சியினுடைய தலைவராக இருப்பவர் என்ன நடக்கிறது என்பதை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டியதை மிக அழுத்தம் திருத்தமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மூத்த மொழியான செம்மொழியான தமிழுக்கு அநீதியை இழைத்துவிட்டு அவர்கள் சமஸ்கிருதத்திற்கு மிக அதிக அளவிலான நிதியை ஒதுக்கியிருக்கிறார்கள் என்பதற்கான கண்டனத்தை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதனை போலவே தமிழ்நாட்டில் உள்ள மற்ற எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாம் இந்த அநீதிக்கு எதிராக குரலை கொடுத்திருக்கிறார்கள். திராவிடர் கழக தலைவர் ஐயா ஆசிரியர் கே. வீரமணி அவர்கள் நேற்றைய விடுதலையில் மிக சிறப்பாக ஒரு கண்டன அறிக்கையை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். 140 கோடி மக்கள் தொகையில் வெறும் 24,821 பேர் மட்டுமே பேசும் சமஸ்கிருதத்திற்கு 2,533 கோடி ரூபாய், தென்னக மக்களின் மொழியான தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஒடியாவிற்கு வெறும் 147 கோடி ரூபாய். யாருக்கு போகும் நிதி? சூட்சமத்தை புரிந்து கொள்வீர். தமிழ்நாடு முழுவதும் பிரச்சார களம் காண்போம் என்ற வகையில திராவிடர் கழக தலைவர் ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த அறிக்கை என்பது மிக முக்கியமானது. ஏனென்று சொன்னால், அவர்கள் தன்னுடைய அறிக்கையிலேயே குறிப்பிட்டிருக்கிறார்கள், மக்களால் புழங்கப்படாத சமஸ்கிருதம் என்ற வடமொழிக்கு மட்டும் கடந்த 10 ஆண்டுகளில் 2,533 கோடி ரூபாய் ஒதுக்கி உள்ளது. தென்னகத்தைச் சேர்ந்த மற்ற செம்மொழிகளான தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஒடியா மக்கள் மொழியாக, மக்கள் பேசக்கூடிய மொழியாக உள்ள நிலையிலும் மொத்தமே வெறும் 147 கோடி ரூபாய் அளவே ஒதுக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, ஹிந்தி, சிந்து, உருது ஆகிய மொழிகளுக்கு 1,318 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதிலும் வடக்கு தெற்கு பாகுபாடு என்று நம்முடைய திராவிடர் கழக தலைவர் ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்கள் மிக சிறப்பாக அந்த அறிக்கையிலே கொடுத்திருக்கிறார்கள். எனவே இது ஒரு மிகப்பெரிய அநீதி, மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு அநீதி. இதை அனைவரும் நாம் எதிர்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் மிக சிறப்பாக சொல்லுவார்கள், தனித்து இயங்கும் தன்மை தமிழனுக்கு உண்டு, கமலும் உன் தமிழினை உயிரென ஓம்பு, காணும் பிற மொழிகளோ வெறும் வேம்பு, நம்மையெல்லாம் வடமொழி தூக்கிடும் தாம்பு, நாம் உரிமை தன்னை கடித்தது அந்த பாம்பு என்று நம்முடைய புரட்சி கவிஞர் அவர்கள் குறிப்பிடுவார்கள். நம்மை கடிக்க வருகின்ற பாம்பாகத்தான் அந்த காலம் முதல் இந்த காலம் வரை சமஸ்கிருதம் என்கிற அந்த வடமொழி இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். புதிய புதிய வடிவங்களிலே இன்றைக்கு அது வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மிக சிறப்பாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களும் தமிழ்நாட்டில் உள்ள தலைவர்களும்
இதை மிக சரியாக புரிந்து கொண்டு அறிக்கையின் வாயிலாகவும் போராட்டங்களின் வாயிலாகவும் மக்களை திரட்டி இதற்கு எதிராக போராடக்கூடிய ஒரு சூழலை மிக அருமையாக உருவாக்கி இருக்கிறார்கள். இப்ப நமது உரிமையை, நமது தமிழ் மொழியை கடிக்க வந்த பாம்பு அப்படின்னா புரட்சி கவிஞர் பாரதியார் சொல்லியிருக்காங்க. இதுக்கு 1-2 எடுத்துக்காட்டு சொல்லலாமா? எடுத்துக்காட்டு நாம் நிறையவே சொல்லலாம். எடுத்துக்காட்டாக ஊர் பெயர்களை எல்லாம் அவர்கள் நம்முடைய தமிழ் மொழியில் இருந்த பெயர்களை எல்லாம் வடமொழியில் மாற்றிக்கொண்டார். மயிலாடுதுறை என்ற பெயர் மாயூரம் என்று மாற்றப்பட்டது. பின்பு அது மறுபடியும் அரசினுடைய முயற்சியால் இன்றைக்கு மயிலாடுதுறை என்று அழைக்கப்படுகிறது. இன்றைக்கு வேதாரண்யம் என்று அழைக்கப்படுகின்ற ஊரினுடைய உண்மையான பெயர் என்பது மறைக்காடு. மறை என்றால் மான்கள் என்று அர்த்தம். மான்கள் வாழக்கூடிய காடு மறைக்காடு என்று இருந்த அதை அந்த ரையாக மாற்றி மறை என்று மாற்றி அதை வேதம் என்று மாற்றி அவர்கள் இன்றைக்கு வேதாரண்யம் என்று மாற்றி விட்டார்கள். இதையெல்லாம் நாம் மாற்ற வேண்டும். உயிர் போன்ற உங்கள் தமிழ் கடவுளுக்கு ஒப்பாதல் இல்லை போலும், உயிர் போன்ற உங்கள் தமிழ் உரைத்தக்கால் கடவுள் அதை ஒப்பாறு போலும், பயிரளிக்கு விட்டிலென தமிழ் மொழியை படுத்த வந்த வடமறைதான் செயற்தீர வாழ்த்துதற்கும் தேவையினை சொல்லுதற்கும் உதவும் போலும் என்று புரட்சி கவிஞர் அவர்கள் குறிப்பிடுவார்கள். இன்றைக்கும் கூட கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய மொழியாக அந்த வடமொழி சமஸ்கிருதம் என்ற மொழிதான் இருக்கிறது. அண்மையில ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசும்போதே ஆங்கிலம் பேசுவதை அவமானகரமாக உணர்வார்கள், இன்னும் கொஞ்ச நாட்கள் அவமானகரமாக உணர்வார்கள் என்று அவர் பேசியிருக்காரு. இந்த பேச்சுக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற தலைவர் ராகுல் காந்தி சரியான அளவுக்கு பதில் சொல்லியிருக்கிறார். எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆங்கிலம் என்பது ஒரு அணை அல்ல, அது அவமானமும் அல்ல, அது அதிகாரம் வழங்குவதாகும் என்று சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் காங்கிரஸ் தலைவர்கள் பல பேர் காங்கிரஸ் தரப்புலேருந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு பிஜேபியில் ஒன்றிய அமைச்சர்களாக உள்ளவர்களும் சரி, அவர்களுடைய பிள்ளைகளும் சரி, இன்றைக்கு ஆங்கிலத்தில் வெளிநாடுகள் படித்து வருகிறார்கள் என்று சொல்கிறார்கள். சரி, உங்களுடைய பார்வை? ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவுடைய இந்த கருத்து என்பது மிகவும் கட்டணத்துக்குரியது. ஏழை எளிய மக்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பகுதியை சார்ந்த மாணவ மாணவிகள் படிப்பதை, அவர்கள் முன்னேறுவதை தடுப்பதற்கான ஒரு கருத்து இந்த கருத்து. ஏனென்று சொன்னால், ஆங்கிலம்தான் நம்முடைய மக்களை, ஒடுக்கப்பட்ட மக்களை இன்றைக்கு உலக நாடுகளில் எல்லாம் இருப்பதற்கான ஒரு வழியை ஏற்படுத்தியிருக்கிறது. இவர்களை பொறுத்தளவில் மறுபடியும் வர்ணாசிரம அடிப்படையில் பட்டியலின பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்கள் மறுபடியும் குலத்தொழிலுக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக ஆங்கிலம் கற்கக்கூடாது என்று நினைக்கிறார்கள். அதற்காக அமித்ஷா போன்றவர்கள் இந்த கருத்தினை சொல்லியிருக்கிறார்கள். ராகுல் காந்தி அவர்கள் மிக சிறப்பாக சொல்லியிருக்கிறார். ஆங்கிலம் என்பது கை விலங்கு அல்ல, அது கை விலங்கை உடைக்கக்கூடிய ஒரு கருவி என்று சொல்லியிருக்கிறார். தந்தை பெரியார் அவர்கள் மொழி என்பதை ஒரு கருவி என்று சொன்னதை போல ராகுல் காந்தி அவர்களும் கைவிலங்கை உடைக்கக்கூடிய ஒரு கருவி மொழி என்று மிக சிறப்பாக சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஏழை எளிய மக்களுக்கு உரிமைக்கான ஒரு கருவி என்பதையும் ராகுல் காந்தி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது ஒரு அணை அல்ல, அது ஒரு பாலம் என்பதையும் ராகுல் காந்தி அவர்கள் மிக சிறப்பாக குறிப்பிட்டிருக்கிறார். எனவே நம்முடைய ஒடுக்கப்பட்ட மக்கள் முன்னேறுவதற்கான ஒரு கருவியாகத்தான் ஆங்கிலம் என்பது இருக்கிறது. அதனால்தான் தந்தை பெரியார் அவர்கள் ஒரு காலகட்டத்தில் வீட்டில் கூட நீங்கள் ஆங்கிலத்தில் பேசுங்கள் என்று சொன்னார். ஏனென்றால் அந்த ஆங்கிலம்தான் நம்மை உயர்த்தி இருக்கிறது என்பது இன்றைக்கு கண்கூடு. வடநாட்டை சேர்ந்தவர்களை விட தென்னாட்டை சேர்ந்தவர்கள், குறிப்பாக தமிழ்நாடு கேரளாவை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த கணினி மென்பொருள் துறையில் இருப்பதற்கு அடிப்படை காரணம் ஆங்கிலம். எனவேதான் இந்த கருத்து என்பது கண்டிக்கத்தக்கது. ஆங்கிலம் என்பது நமக்கு மிக தேவையான ஒன்று என்பதை நாம் மறுபடியும் வலியுறுத்தி சொல்ல வேண்டும். உங்களுடைய கருத்துக்கு நேரத்துக்கு நன்றி. வணக்கம். இந்த வாய்ப்புக்கு மிக்க நன்றி.